சரி, இந்த மக்களவைத் தேர்தல்ல நீங்க களம் காணுவீங்கன்னு தொடக்கத்துல இருந்து வந்துட்டே இருந்தது செய்திகள். அப்புறம் அது இல்லாம போயிருச்சு. வாய்ப்பு கிடைக்கலாமா? வாய்ப்பு கேட்டேன், குடுக்கல அவங்க. அப்படிங்களா? சரி, அது எந்த தொகுதிங்க சார்? திருநெல்வேலி தான் கேட்டேன். சரி, சரிங்க சார். சார், அப்புறம் இப்ப சமீபத்துல உங்க மேல வைக்கிற ஒரு விமர்சனம் வச்சுக்கலாம். கட்சிக்குள்ள இருந்து அவங்க சொல்றது. நீங்க 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழக சிறுபான்மையினர் தலைவரா இருக்கீங்க. திமுக காரராவே வந்து பீட்டர் அல்போன்ஸ் மாறிட்டாரு அப்படிங்கிற விமர்சனத்தை கட்சிக்குள்ள இருந்தே வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை பத்தி அவங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் கிடையாது. ம். என்னை பார்த்து வந்து நீ கரப்ட்னு சொல்ல முடியாது. ம். என்னை பார்த்து நீ வந்து ஒரு மேன் ஆஃப் இன்டிசிப்ளின்னு சொல்ல முடியாது. ம். கட்சி வேலை செய்யலைன்னு சொல்ல முடியாது. ம். தேர்தல் பணி ஆற்றலைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியில ஒரு 17, 18 தொகுதிக்கு வந்து தேர்தல் பணிக்கு போயிட்டு வந்தவன் நான் தான் போனேன். ம். தினசரி ஊடகங்களில் உட்காந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை பேசுகிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எங்கே கூப்பிடுறாங்களோ அங்கே போகிறேன். செல்வ பெருந்தகை வந்து ராகுல் காந்தி பேச்சை மொழிபெயர்க்கிறவன் தேர்தலில் சீட்டு கேட்டோம், கொடுக்கல. அதை பற்றி நான் ஒன்றும் வருத்தப்படலை. அது சரி, அது வந்து கட்சியினுடைய முடிவு என்று தான் நான் எடுத்துக்கொண்டேன். செல்வ பெருந்தகை மொழிபெயர்ப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு, போகிறேன். திமுக கூட நெருக்கமாக இருப்பது வந்து எந்த வகையில் வந்து அது வந்து தவறு அல்லது விரும்பத்தகாததுங்கிறத யாரும் சொல்ல தயாரா இல்லை. இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்துக்கொள்ளுங்க, அதற்கு பிறகு அதன் செயல்பாடுகள் எடுத்துக்கொள்ளுங்க. அது வந்து ஏறக்குறைய திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிற பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் தான் அந்த அறிக்கை அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். மாநிலங்களுக்கு அதிகமான உரிமை, நீட் வந்து ரத்து, இதை போல வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு வர வேண்டிய பல்வேறு அம்சங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறது. ரெண்டாவது, இன்றைக்கு என்ன பொறுத்தவரை தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து பயணிப்பதின் மூலமாகத்தான் இந்த வலதுசாரி மதவாத அரசியலை தமிழகத்திலே தடுத்து நிறுத்த முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் நம்புவது மட்டுமில்ல, ராகுல் காந்தி அதை நம்புகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி இங்க வந்தவர் கூட சொல்லும் போது நான் பெரியார் மண்ணுக்கு வந்திருக்கிறோம்னா சொல்லி தன்னுடைய உரையை ஆரம்பிச்சார். இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல வந்து அவர் இன்னும் ஒருபடி அதிகமாக போய் நான் இந்தியாவில் வேறு எந்த தலைவரையும் என் சகோதரன் என்று அழைப்பதில்லை, நான் வந்து ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் என் சகோதரன் என்று அழைக்கிறேன்னு சொல்றாரு. எதனால சொல்றாருன்னா, ரெண்டு பேரும் ஐடியாலஜிக்கலா அலைனா இருக்கிறாங்க. தத்துவ ரீதியாக ஸ்டாலினுடைய நிலைப்பாட்டை அவர் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் பேசும்போது கூட அவர் என்ன சொல்றாரு, மோடியை பார்த்து, உங்களுடைய அரசியல் வந்து இந்தியாவில் எங்க வேணாலும் போகும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு நீங்க போங்க, அங்க உங்க அரசியலை வந்து யாரும் ஏத்துக்கலைங்கிற மாதிரி பாராளுமன்றத்திலே பேசுகிறார். சிதம்பரம் போன்றவர்களும் சரி, எல்லோருமே இன்று அந்த சமூக நீதி, அந்த மாநில உரிமைகள், நலத்திட்டங்களுடைய அவசியங்கள், இதை பற்றி எல்லோரும் பேசுகிறோம். இதை வந்து இவர்கள் எல்லோரும் இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வந்து இதை வந்து 10 ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கால பயணம் வந்து எப்படி அலைண்டா இருக்கணும், காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்துல நம்பத்தகுந்த ஆலி யார், அவர்களை ஒட்டி எப்படி வந்து, அதற்காக வேண்டி நான் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டாம் என்பது என்னுடைய வாதம் அல்ல. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி வந்து நமக்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல். இன்னைக்கு இந்த வலதுசாரி பாசிச மதவாத அரசியலுடைய அச்சுறுத்தல் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை, சமூக நீதியில் நம்பிக்கை கொண்ட சக்திகளை, மத நல்லிணக்க அரசியலில் நம்பிக்கை கொண்ட சக்திகளை வந்து அரசியலை விட்டு அப்புறப்படுத்த நினைக்கிறது. அப்போ இதுல வந்து வலுவாக செயல்படுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு நிச்சயமாக ஆர்கனைசேஷன்ல நம்ம வீக்கா இருக்கிறோம். அதை நம்ம ஒத்துக்கிட்டு வீக் தான், அதை ஒத்துக்கிட்டு தான் செய்யணும். இன்னைக்கு வந்து வலுவான ஸ்தாபன அமைப்பு வேண்டும், அதை உருவாக்க வேண்டும். அதை உருவாக்குவதற்கு வந்து ஒரு 10 ஆண்டு செயல் திட்டம் வேண்டும். அந்த 10 ஆண்டு செயல் திட்டத்தை முன்னெடுப்பதற்கு இது சரியான காலம் அல்ல. இந்த காலகட்டத்திலே வந்து இந்த சக்திகளை ஒன்றிணைப்பதன் மூலமாகத்தான் நாம் வந்து நினைக்கின்ற அந்த இடத்துக்கு சென்று அடைய முடியும். ஆகவே நான் வந்து இவர்களை பற்றி கவலைப்படலை. நான் வந்து என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இந்தியாவில் கொள்கை ரீதியாக மதவாத பாசிச அரசியலை மிக தைரியமாக துணிச்சலுடன் எதிர்க்கின்ற ஒரே மாநில முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த தத்துவ நிலைப்பாட்டில் நான் அவரோடு நிற்க விரும்புகிறேன். எனக்கு வந்து என்னுடைய தளம் வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுக்கு போய் நான் டெல்லியில் போய் நான் வேலை செய்ய முடியாது. என்னுடைய பணியினுடைய சர்க்கிள் வந்து தமிழகத்தில் தான் இருக்க வேண்டும். இந்த தமிழகத்தில் இந்த தத்துவத்தை வந்து, இந்த ஐடியாலஜி, இதுதான் காங்கிரஸ் ஐடியாலஜின்னு நான் நினைக்கிறேன்.
இதை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களோடு ஒன்றிணைந்து வேலை செய்வதுதான் எதிர்காலத்துல இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் நல்லது என்று நினைக்கிறேன். ஆகவே யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்பட தயாரா இல்லை. என்னுடைய கோர்ஸ் சாக் அவுட் கோர்ஸ் இதுதான். நான் முதலமைச்சர் இந்த தத்துவ ரீதியாக எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு நல்ல காங்கிரஸ்காரன் என்ற முறையிலே நான் துணையாக நிற்பேன். வைக்கிற விமர்சனத்தையும் பெருசா நம்ம அது ஐ டோன்ட் கேர். ஓகேங்க சார். ஓகே சார், இப்போ நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் லெவலே அந்த ஆர்கனைஸ்ட் லெவல்ல ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம ஜெயிச்சு இந்தியா கூட்டணி நம்ம நாளைக்கு ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாருமே சேர்ந்து ஒன்றிணைந்து நம்ம முன்னெடுத்து போறதுங்கிறது எளிமையா அமைஞ்சிடும் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா சவால்கள் நிறைந்தது. ஆனா வரப்பெற இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு அவசியம் வந்திருக்கிறது. போக 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 ஒரு 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 வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 2 முனை அரசியலாகத்தான் இந்திய அரசியல் போகும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு தத்துவ ரீதியான அரசியலுக்கு பாஜக தலைமை தாங்கும், இன்னொரு தத்துவ ரீதியான அரசியலுக்கு காங்கிரஸ் தலைமை தாங்கும். மற்ற எல்லா கட்சிகளும் எய்தர் திஸ் வே ஆர் தட் வே அவங்க அலைன் ஆகித்தான் ஆகணும். அப்படி அலைன் ஆகக்கூடிய அவசியம் வந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து பாஜகவை வந்து ஒரு மாநில கட்சி ஒரு தனியாகவோ இல்லது ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய கட்சிங்கிற முறையில் தனியாகவோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல பிற மாநிலங்களில் இருக்கிற மாநில கட்சிகளோ எதிர்த்து விட முடிந்து வெற்றி பெற்றுவிட முடியாது. ஆனா அதே நேரத்துல இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்தால் பாஜக இவர்களை நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. சோ இந்த எலெக்ஷன்ல முதல்ல என்ன சொன்னாங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி அமையாது, பல இடங்கள்ல பிரச்சனை இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் சில குறுகிய காலத்திற்குள்ள ஒரு சவாலான நேரத்துல இதையெல்லாம் கடந்து பல இடங்களிலே எதிர்பார்க்காத ஒற்றுமைகளை எல்லாம் உருவாக்க முடிந்தது. இப்ப நம்ம வந்து ஆம் ஆத்மி கட்சியோட ஒரு கூட்டணி உருவாகும் என்று யாரும் வந்து பெருசா நினைக்கல. இன்னைக்கு அவங்களோட வந்து ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் இவ்வளவு பெரிய நெருக்கம் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல, அது வந்திருக்குது. அதே நேரம் நிதிஷ்குமார் மம்தா அவங்க அதனால ஒண்ணும் இல்ல, அவங்க எல்லாருமே உள்ள இருக்கிறதும் ஆபத்து. நீங்க அவங்க வெளியே இருக்கிற வரைக்கும் இந்த அணி வந்து சேஃப். அதாவது முதல்ல இருந்தே நிதிஷ் வந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாத்தானே இருந்திருக்கிறாரு. அதனால அவர் நல்ல டைமுக்கு வெளியே போயிட்டாரு. அவர் ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லையா அவங்க. இப்போ அங்க இருந்தப்போ அவர் வந்து தலைவரால இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இந்த இந்தியா கூட்டணிக்கே தான் பிரதமர் முகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தவர் இப்ப அங்க போய் ஒரு செகண்ட் லெப்டினன்டாவது இருக்கணும்ல, அமித்ஷாவுக்கு கீழேயாவது ஒரு ரோல் கொடுக்கணும்ல, அவருக்கு எங்கேயும் அந்த ரோல் கொடுக்கலையே. ஆகவே இந்த அணி வந்து இப்பொழுது வந்து மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம், டெல்லி இதை போன்ற வெஸ்ட் பெங்கால்ல வந்து யார் ஜெயிச்சாலும், அது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சாலும் சரி, காங்கிரஸ் கூட சேர்ந்து செஞ்சாலும் சரி, மமதா ஜெயிச்சாலும் சரி, எல்லாமே வந்து இந்த பாசிச அரசியலுக்கு மாற்றாகத்தான் வந்து சேரும். நிச்சயமாக பயன்பெறும் நினைக்கிறேன். சார், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இங்க தமிழகத்துக்கு தலைவர் பதவி நீங்க எதிர்பார்த்தீங்க, கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான. நான் வந்து இந்த பிரிட்டிஷ் லேபர் மினிஸ்டர் மாதிரிமா, எவர் பிரெக்னன்ட் நெவர் டெலிவர். என்னன்னா ஒவ்வொரு முறையும் இந்த வேகன்சி வரும்போதுலாம் என் பேர் தான் சொல்லுவாங்க. பட் சம்டைம் அது வந்து எனக்கு கிடைக்கல. நான் ஒரு கட்டத்துல நான் வந்து ராகுல் காந்தியை பார்த்தே கேட்டேன். எனக்கு வந்து நான் வந்து 27 வயதுல நான் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், 10 வருஷம் தலைவரா இருந்தேன். அப்போ வந்து ஆர்கனைசேஷன்ல ஒர்க்கில் எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. அதான் ராகுல் காந்தியை போய் பார்த்து கேட்டேன், எனக்கு ஒரு பீரியடை கொடுங்க. வந்து தலைவர் மூப்பனார் அவர்கள் இறந்த பிறகு இணைந்த பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு புதிய தலைவர் போடும்போதே என் பேரை தான் கமல்நாத் அனுப்பிச்சார். ஸோ அப்போ பார்த்து அப்போலேருந்து தொடர்ந்து என்னுடைய பேர் ஒவ்வொரு முறையும் வரும். பட் எவ்ரி டைம் இட் வாஸ் டிக்ளைன். பட் அது நான் ஒன்றும் அதை பெரிய ஒன்றும் எடுத்துக்கல. பல்வேறு காரணங்கள் அதுக்காக வேண்டி சொல்கிறாங்க. அது கட்சியினுடைய ப்ரெராகேட்டிவ். அவர்கள் யாரை போடுகிறார்களோ அதை பற்றி போடுறாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் நான் கேட்டேன், அவங்க கொடுக்கல. கொடுத்துருந்தாலும் செஞ்சுருப்பேன். இப்போ கேட்டால் நான் எடுத்துக்கொள்ள போகிறதில்ல. ஏன்னா அதுக்குள்ள வந்து ஒரு எனர்ஜியும் ஏஜும் இல்லைங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா அதை எடுத்துக்கொண்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் எடுத்திருந்தா நல்ல சேவை செய்திருக்கலாம். இப்போ வந்து ஒரு கோச்சா தான் நம்ம பிளே பண்ண முடியுமே ஒழிய we cannot actually play இந்த இது. அதனால அதை பற்றி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. காங்கிரஸ் கட்சியில வந்து பதவிகள் இருக்கிறதோ இல்லையோ, அந்த கொள்கைகளுக்காக வாழ்க்கை முழுவதும் நிற்பேன் என்பது மட்டும்தான் உண்மை. சரி, இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய வாய்ப்புகள், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனால் இங்கே தலைமை சைட்லேருந்து அது பண்ணலைங்கிற மாதிரியான, இப்போ விஜயதாரணி இருக்கட்டும், அவங்க எதிர்பார்த்தது எம்பி சீட் அவங்க கொடுக்கல, வெளியேறிட்டாங்க. அதே மாதிரி திருநாவுக்கரசர் அவர் கடைசி வரலுமே போராடினாங்க, அவங்களுக்கும் எம்பி சீட் வந்துட்டு வழங்கலை. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கறது? இல்லை, அதாவது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் தளம் வந்து ரொம்ப சுருங்கி போச்சு. இப்போ வந்து மொத்தமே வந்து 9 இடங்கள் தான்.
இந்த 9 இடங்கள்ல வந்து நீங்க எல்லாவற்றுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அதாவது சோசியல் பேக்ரவுண்டு, ஜாகிரபிக்கலி டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு பிறகு வந்து ஏஜ் வைஸு, பிறகு வந்து ஜெண்டர் வைஸு, பெண்களுக்கு கொடுக்கணும், பல்வேறு சாதிகளுக்கு கொடுக்கணும், அதை மாதிரி வந்து மைனாரிட்டிஸ் கொடுக்கணும். இதை மாதிரி வருகின்ற போது சிலருக்கு அடிபட்டு போயிடுது. இப்போ இந்த தடவை கொடுக்கறதுக்கே வந்து ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்க முடியல காங்கிரஸ்ல. திருநாவுக்கரசை கொண்ட ஒரு தகுதியான தலைவர், அவருக்கு வந்து கொடுத்துருக்கலாம். என்ன அதுல வந்து ஒன்றும் இது இல்லை. அவருக்கு கொடுக்காததுக்கு வந்து எனக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு தெரியல. அந்த இடத்துல முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நான் இல்லை. பட் அவருடைய பங்களிப்பு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நல்ல பங்களிப்பு என்பதை மறக்க முடியாது. ஆகவே பல இடங்கள்ல வந்து விஜயதரணியை பொறுத்த வரைக்கும் அவர் கோவப்படுவதில் நியாயம் இருப்பதாக நான் நினைக்கல. அவர் சிட்டிங் எம்எல்ஏயா இருந்தாரு. சிட்டிங் எம்எல்ஏ யாருக்கும் கொடுப்பதில்லைங்கிற முடிவில் அவங்க இருந்தாங்க. எந்த சிட்டிங் எம்எல்ஏக்கும் அவங்க கொடுக்கல. ஏன்னா அது ஒரு இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய பொறுப்பு வந்து திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் போகணும். அவங்க அந்த மாதிரி ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க விரும்பல. ஆகவே வந்து அவங்க கொடுக்கல. அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். தொடர்ந்து ஆனா அதுக்கான முயற்சிகள் அவங்க இருந்துட்டே தான். எம்பி எலெக்ஷன் சீட் அவங்க கடைசி இதுலயுமே கேட்டிருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. இல்ல கேட்கும் போதே அவர் எம்எல்ஏ தானே இருந்தாங்க. அவங்க முன்னாடி சொல்றாங்க இருந்தாங்க. ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க வேண்டாம்னு அவங்க முடிவு எடுத்துருக்கலாம்ல. இப்ப விஜயதரணி வந்து இந்த போன தடவை எனக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் வேண்டாம், நான் வந்து எம்பியா நிக்கிறேன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை perhaps she might have been considered. சார், இப்போ இந்த வேக்சின் பத்தி இஷ்யூ புதுசா கிளம்பி இருக்கு. அதுல காங்கிரஸோட நிலைப்பாடு என்னங்க சார்? முன்னாடி நம்ம முதல்ல இருந்து சொல்லி கொண்டு தானே இருக்கிறோம். அதாவது இந்த கோவிடை வந்து பிரதமர் சரியாக கையாளவில்லை என்பது நம்முடைய முதல்ல இருந்து ஒரு குற்றச்சாட்டு. அதாவது முதல்ல வந்து உள்நாட்டின் தேவைகளை வந்து நிறைவேற்றாமல் தான் ஒரு பெரிய விஸ்வகுரு என்று நிரூபிப்பதற்காக இந்த நாட்டில் தயாரித்த தடுப்பூசிகளை எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தார். அந்த ஏற்றுமதி வந்து அப்பொழுது அவசியமற்றது. ஏன்னா அன்னைக்கு வந்து கோவிட் வந்து உச்சக்கட்டத்தில் இருந்தது. அதற்கு பிறகு என்ன சொன்னாரு? இந்த தடுப்பூசிக்கு வந்து மக்கள் பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். பணம் கொடுத்துதான் இந்த ஊசி போட்டுக்கிடன்னு சொன்னார். அதை முதல் எதிர்த்தவர் வந்து ராகுல் காந்தி தான் எதிர்த்தார். அதை வந்து தவறு, இந்த வேக்சினை வந்து நீங்க தனியா மக்களுக்கு வந்து இலவசமாகத்தான் போட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு சில தடுப்பூசிகள் வந்து முறையான சோதனைகள் நடத்தப்படாமல், பரிசோதனைக்கு பட்படுத்தப்படாமல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறதுன்னு சொன்னோம். அன்றைக்கு அதையும் குற்றம் சாட்டணும். இன்னைக்கு வந்து சில ஆராய்ச்சிகள் வந்து என்ன சொல்லுகின்றன? ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பினால மக்களுக்கு வந்து பல்வேறு சைடு எஃபெக்ட் வருதுங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வந்து அந்த சான்றிதழ்ல பிரதமர் படம் போட்டுக்கிட்டு இருந்த பிரதமர் இந்த அறிக்கை வந்த உடனே அவர் படத்தை எடுக்க சொல்றாரு. பிரதமருடைய ஆட்டிடியூடு கவனி நான் சொல்றேன். இது எல்லாவற்றிற்கும் மேலாக வந்து கோவிட்ல வந்து பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு வந்து கலெக்ட் பண்றாரு. இந்த ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ணி இன்னைக்கு 2 வருஷம் ஆச்சு. இது எவ்வளவுதான் இதுல கலெக்ஷன் ஆயிருக்கு? இது யாருக்காக, யாரிடமிருந்து இது கலெக்ட் பண்ணப்பட்டது, யாருக்காக இது செலவழிக்கப்பட்டது, இன்னைக்கு அந்த தொகையில ஏதாவது மீதம் இருக்கா? இந்த கணக்கை வந்து இதுவரைக்கும் அவர் கொடுக்கல. இதை வந்து சிஏஜியினுடைய ஆடிட்டுக்கும் உட்படுத்துவதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு எதிராகவும் அவர்கள் வந்து மனு செய்தாலும் அவர்கள் தருவதில்லை. இதுல எல்லாவற்றிலையும் முக்கியமான கோணம் என்னன்னா, இந்த பணம் வசூல் பண்ணி இந்த பணத்தை வந்து நம்ம என்ன நினைச்சோம்னா, ஒருவேளை கோவிட் வேக்சின் ஃப்ரீயா போட்டாங்கல்ல, அதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தி இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனால் உள்ளபடி என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த வேக்சின் போடுவதற்கு தனியாக வெளிநாட்டு வங்கிகளில் இருந்து கடன் வாங்கியிருக்கிறார். அந்த கடனை இப்பொழுது இந்த நாட்டு மக்கள் இப்போ நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பிஎம் கேர் ஃபண்ட் எதுக்குத்தானே வாங்கப்பட்டது? கோவிட் வேக்சினை கடன்ல வாங்கியிருக்கிறீங்க. தமிழ்நாடு எல்லாருக்கும் வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கணும்னு சொன்னோம், ஒரு கேஷ் ரிலீஃப் கொடுக்கணும்னு சொன்னோம் மக்களுக்கு. அந்த கேஷ் ரிலீஃப் நீங்க கொடுக்கல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யல. பல்லாயிரக்கணக்கான மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து பல மாநிலங்கள்ல இருந்து சொந்த ஊருக்கு போறதுக்கு ரயில் கொடுன்னு சொன்னோம், அதை கூட கொடுக்கல. அவர்கள் பலர் வழியிலேயே செத்து போனார்கள். இவ்வளவு கொடுமைகளை நிகழ்த்தின பிறகும் அந்த எதற்காக நன்கொடை வசூல் செய்தீர்கள், யாரிடம் வசூல் செய்தீர்கள் என்பதை பிரதமர் இன்னும் சொல்ல தயங்குகிறார். இது வந்து அவருடைய அந்த அதுல வந்து there is something guilty, அதுல வந்து ஏதோ வந்து something they want to conceal. அதை வந்து காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக ஆட்சிக்கு வந்தால் அதை வெளிக்கொண்டு. சரி, இப்போ நீங்க வேக்சின் பத்தி சொன்னீங்க. இப்போ நம்ம கிட்ட எதுவுமே எந்த ஒரு இதுவுமே இல்லாத பட்சத்துல வந்து மக்களை காப்பாற்றணும் அந்த நோக்கத்துல நாங்க இந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்தோங்கிற மாதிரி சொல்றாங்க. அதையும் தாண்டி இப்போ வேக்சின் தடுப்பூசின்னு ஒன்று போடுறோம் அப்படின்னா அதனால சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களையும் வைக்கிறாங்க. இது நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா அப்போதைக்கு உச்சக்கட்டத்தில் இருந்தபோது மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு சில ரிஸ்க் அப்படிங்கன்னே நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான கருத்துக்கள் நாங்களும் வந்து அதுல வந்து ஒன்றும் பெருசா வந்து
ஒரு வேக்சின்ல வந்து வேக்சினை வந்து முறையா பல பரிசோதனைகளுக்கு உட்படுத்தணும்னு தான் சொல்றோம். மேக்சிமம் கிவன் டைம், கிவன் த சர்க்கம்ஸ்டான்சஸ், அதுல எவ்வளவு மேக்சிமமா ப்ரிகாஷன் எடுக்க முடியுமோ அதை எடுக்கணும். ரெண்டாவது, வேக்சின் போடுவது ஒன்றும் புதுசல்லமா. இன்னைக்கு ஏதோ வேக்சின் போட்டு அதுல சர்டிபிகேட்ல வந்து அவர் மோடி படம் போட்டு ஏதோ பெரிய சாதனைன்னு கொண்டாடுறாரு. நீங்க ஒண்ணுமே இல்லாத இந்தியாவில், குண்டூசி கூட செய்ய முடியாத இந்தியாவில், பொருளாதாரத்தை ஆரம்பித்த இந்த நாட்டில் நம்ம எத்தனை வேக்சின் போட்டிருக்கோம் தெரியுமா? தடுப்பூசிக்கு வந்து தட்டம்மைக்கு வேக்சின் போட்டிருக்கிறோம், பெரிய அம்மைக்கு வேக்சின் போட்டிருக்கிறோம், காலராவுக்கு வேக்சின் போட்டிருக்கிறோம், மஞ்சக்காமாலை நோய்க்கு வேக்சின் போட்டிருக்கிறோம், போலியோவுக்கு வேக்சின் போட்டிருக்கிறோம், டிபிக்கு வேக்சின் போட்டிருக்கிறோம். இவ்வளவு வேக்சின் போட்டு என்னைக்காவது இந்த கட்சி பெருமைப்பட்டு கொண்டது உண்டா? அதை வந்து ஒரு தேர்தலில் வந்து நாங்க போலியோவுக்கு வேக்சின் போட்டோம், நாங்க டிபிக்கு வேக்சின் போட்டோம் அப்படின்னு சொன்னது உண்டா? இது வந்து ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. அதுவும் ஒரு பெருந்தொற்று சமயத்துல அந்த வேக்சினை வந்து அதற்கு மக்கள் வரிப்பணத்துல நீ கடன் வாங்கி நீ கொடுத்த பிறகு அதுல உங்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது? அதுல அது என்ன பெரிய சாதனையா நீங்க சொல்றீங்க? அதுதான் நம்முடைய கேள்வி. உங்களை பத்தின விமர்சனங்கள் வச்ச அது சார்ந்து கேட்ட கேள்விகளாகட்டும், இல்ல தேசிய அளவுல இங்க மாநில அரசியல் தொடர்பா கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே பொறுமையா பதிலளிச்ச உங்களுக்கு இந்து தமிழ் சார்பா தேங்க்யூமா, ரொம்ப நன்றி. இந்து தமிழ் சார், தேங்க்யூ.